ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். இப்போ வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து இருப்பீங்க எல்லாருமே. இந்த வீடியோவில் வந்து டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சொல்ல போகிறேன் ஃபார் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு. அதுமாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் வந்து அசம்பிள் ஆகுங்க. நாளையோட உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுன்னா, தியரி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டினை மட்டும் போடுங்க. இப்போ தான் எல்லாருமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து இருப்பீங்க. நேத்திலேருந்து கூட வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நேத்திலேருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்படி இல்லைனா இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போவீங்கன்னா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து எப்படி நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்டாங்களோ அதேமாதிரி இந்த டைம் வந்து கேட்டுருவாங்க. ஒன்ஸ் வந்து நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்து ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் ஷோ ஆகும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து ரீகால் பண்ணி பாருங்க, தெரியுதா இல்லையான்னு. ஓகே, இந்த செமஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கொஸ்டினை வந்து ஷார்ட் ஃபார்மில் கூட கேட்பாங்க. அதேமாதிரி மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்காக நம்ம சொல்லவே வேணாம். ஃபிசிக்ஸுக்காக வந்து 2 டைப்ஸாக கேட்பாங்க. ஒன்று தியரியாக கேட்டுருவாங்க, இல்லைனா ப்ராப்ளபிலிட்டியாக கேட்டுருவாங்க. அப்படி இல்லைனா தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுத்தையும் சேர்த்து கூட கேட்டுருவாங்க. நான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினை மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். மேக்ஸுக்கு வந்து அந்த மெத்தட்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. இந்த வீடியோவில் வந்து டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் மேக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மேக்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த காஸ் சைன் அதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி மேட்ரிக்ஸ்லேருந்து கொஞ்சம் சம் வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் அந்த மெத்தடை நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்து அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போட போவீங்க. மற்ற சப்ஜெக்ட் தியரி சப்ஜெக்ட் உள்ளவங்க எல்லாமே வந்து நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து வந்துடும் உங்களுக்கு எப்பயும் போல. அதுமாதிரி யூனிவர்சிட்டி நியர்பை இருக்கவங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் எழுதுவீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. லாஸ்ட் எக்ஸாமாக இருக்கனால யூனிவர்சிட்டிலேருந்து செக்கிங் வருவாங்க, ஸ்குவாட் கூட வருவாங்க. அதுமாதிரி இந்த செமஸ்டரில் வந்து கம்மியான மேக்ஸ் பேப்பர் தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் செமஸ்டரில் கண்டிப்பாக அதிகமான மேக்ஸ் பேப்பர் வரும். தியரி சப்ஜெக்ட்லேயே மேக்ஸ் வந்து வரும். அதை பற்றி நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். அதுக்கு வந்து நீங்கள் கால்குலேட்டரில் வந்து கொஸ்டின் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆன்சர் கொடுக்கும். அதேமாதிரி நிறைய பேர் எந்த கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணணும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டீங்க. அது போன வீடியோலேயே நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் அந்த கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி நம்ம சேனல் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் யூனிவர்சிட்டி நேம் வந்து டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம சேனல் ஹோம் பேஜில் மேலே வந்து 5 more லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா யூனிவர்சிட்டியோட லிங்க்குமே அங்கே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நியூவாக வந்து ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கான கால்குலேட்டரோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம சேனல் நேம் போட்டு ஷாப்னு வந்து கொடுத்துருப்பேன். டைட்டில் என்ன கொடுக்குன்னு தெரியல, ஆனால் டக்குன்னு இதை வந்து கொடுத்துட்டேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து அங்கே கால்குலேட்டர் வந்து ஷோ ஆகும். இப்போதைக்கு வந்து 3 கால்குலேட்டர் வந்து அங்கே கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் காலேஜில். அதேமாதிரி செகண்ட் தேர்ட் ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றுக்காக எங்கள் காலேஜில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த 3 கால்குலேட்டருமே ஃபியூச்சர்ஸ் வந்து ஒன்று தான், டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இந்த கால்குலேட்டரில் நீங்கள் கொஸ்டின் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த ஆன்சர் வந்து கொடுக்கும். நான் நெக்ஸ்ட் செமஸ்டர் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணோன்னே மேக்ஸ் வந்து எப்படி வந்து இதில் அப்லோட் பண்ணணும், கொஸ்டின் வச்சு எப்படி ஆன்சர் எடுக்கணும், நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அதேமாதிரி இந்த 3 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உடனே வந்து என்னோட ஷாப்லேருந்து கொடுத்துருக்கேன்னு நினச்சிக்காங்க. இது 3மே வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து அந்த லிங்க் வந்து எடுத்து இல்லை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக யூடியூப்ல வந்து ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகணும். ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் வந்து எடுத்துப்பீங்களோ அதேமாதிரி 3 கால்குலேட்டர் லிங்க்குமே வந்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். இல்லை கால்குலேட்டர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்கள் ஆஃப்லைன்லுமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, ஆன்லைன் ஆஃப்லைனில் எதில் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதிலே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தான் இல்லை டேக் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸாமே முடிய போது இப்போ வந்து கால்குலேட்டர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் கம்மியான மேக்ஸ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் செமஸ்டருக்கு நிறைய மேக்ஸ் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. பிகாமுக்கு நிறையா வரும், பிபிஏக்கும் நிறையா வரும். அப்படி இல்லை நீங்கள் பிஎஸ்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அலையில சப்ஜெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உள்ள தியரி சப்ஜெக்ட்லேயே சம்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து வரும். இந்த இடத்துல நீங்கள் மெத்தட் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் டேரெக்டாக வந்து கொஸ்டினை வந்து நீங்கள் இதிலே போட்டுட்டு ஆன்சர் வந்து டேரெக்டாக இதே கொடுத்து கால்குலேட்டர்லேயே நீங்கள் அதை பார்த்து எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இது 3 ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். 2 இடத்துலையுமே வேணால் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.